ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மோட் சீரிஸில் வந்து 6வது ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே வந்து நம்ம சொல்லியிருக்கிற மோட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய சிறந்த பங்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட சிஎஸ்ஏ பாருங்கள். இன்றைக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாக்கோட சிஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் 148% இல்லையா? நம்ப முடியாத அளவுக்கு பர்சன்டேஜ். ஸோ சிஎஸ்ஏ 148% அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 20%, 5 இயர்ஸில் வந்து 72% இருக்குது. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணல. ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி. ஸோ அதனால் வந்து 10 இயர்ஸ் டேட்டா வந்து நமக்கு இல்லை. ஸோ ஓவரால் சிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அண்ட் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம 5 மோட் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும். இதுவரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக். நாட் ஃபார் ஷார்ட் டைம் 1 ஆர் 2 இயர்ஸ் அப்படி கிடையாது. 10 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இது. நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் நேம் இது வரைக்கும் பார்த்ததுமே தெரியும். இந்த ஸ்டாக்கில் ஒர்க் ஆகுமா ஆகாதுன்னு. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சு 100 வருஷமெல்லாம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஒரு தலைக்கட்டு அப்படின்னா பார்த்துக்குங்க அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் ஸ்டே ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ எனிவே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போ மாதிரி மோட் இன்ட்ரடக்ஷன் இல்லையா? ஸோ இன்னைக்கு மோட் இன்ட்ரடக்ஷன் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் வந்து ஃபின்டாக்ஸ் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபின்டாக்ஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் எதுவாக வேணால் கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் செல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பென், ஓகேவா? ஒரு பென் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னோட ஃபின்டாக்ஸ்னு பேரில் வச்சுட்டு ஒரு பென்னோ இல்லை ஒரு டிஷர்ட்டோ வந்து நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கிட்ட வந்து அந்த பென் மேனுஃபேக்சரிங்கும் டிஷர்ட் மேனுஃபேக்சரிங்கும் வந்து எங்கிட்ட வந்து கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட் கிடையாது. அந்தளவுக்கு அமௌண்ட்டும் கிடையாது. இதுக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் சொன்னாலும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பென் வேணும், டிஷர்ட் வேணும் அப்படின்னா வந்து அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்டாக்ஸ்னு நம்ம பேர் வச்சு அந்த பென்னையும் டிஷர்ட்டும் செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி செல் பண்ணி மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் ஆகி நிறையா செல் ஆகுதா இல்லையா அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, நான் போய் எனக்கு ஒரு 100 டிஷர்ட்டும் ஒரு 100 பென்னும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடு அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-to-1 கம்யூனிகேஷன் இல்லையா? அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கோ மற்ற எதுவுமே தேவை கிடையாது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு கிளைண்ட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். அதனால ஸோ நான் கொடுக்குற காசு 100% அவங்களுக்கு அப்படியே போயிடும். நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறேன்னா, ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறேன்னா, லாஸில் செல் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு போயிடும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக குரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த கம்பெனி என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the company is the largest homegrown design focused and a solution company engaged in the manufacturing products in the consumer durables, lighting and mobile phones or smartphones markets in India. Their diversified product portfolio includes consumer electronics like LED TVs, home appliances like washing machines, lighting products like LED bulbs and tube lights, downlighters, mobile phones and smartphones, and CCTV and DVRs, medical equipment. Company also provides solutions in reverse logistics, that is repair and refurbishment services of setup boxes, mobile phones or smartphones and LED TV panels. ஸோ இது வரைக்கும் நான் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போதைக்கு நம்ம கூடவே அட்டாச் ஆகி டெய்லி நம்ம 24 hours நம்ம கூட வாழ்றது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட்வேர் ரெண்டாவது நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ மொபைல் ஃபோன் வந்து நம்ம கூட டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் ஃபோன் உடனே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க எந்த கம்பெனி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது அவங்க கம்பெனிலாம் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான். அவங்க நீங்கள் என்ன மொபைல் ஃபோனு ரெக்கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கம்பெனி நேம் வச்சு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கோ, கார்பனோ இல்லை விவோவோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஸோ
பேசிக்கலா ரைட். இதுல வந்து விவோ சொல்லியிருக்காங்க. விவோ வந்து அவங்க இந்த இதுல வரமாட்டாங்க. ஸோ விவோ வந்து தனி புரொடக்ஷன் யூனிட்டே இருக்கு. ஸோ இத ரிமைனிங் சொன்னேன் இல்லையா? சாம்சங், கார்பன். ஸோ இந்த மாரி மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து புரொடக்ஷன் யூனிட் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் குடுத்தாங்க அப்படின்னு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துருவாங்க. அவங்க பிராண்ட் வச்சு செல் பண்ணிக்குவாங்க. அது வந்து மொபைல் ஃபோன் பார்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா? கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற மக்கள் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் லைக் எல்இடி டிவி. டிவி இல்லாத வீடே இருக்காது இல்லையா? ஸோ ஃபோன் கூட இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கோ அத்தனை பேத்துக்கு ஃபோன் வந்துருச்சு. அது வந்து டிவி ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஆனா டிவி வந்து இப்போதைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு டிவி இருக்கு. ஒரு சில வீட்ல 2 டிவியும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி ஹோம் அப்ளையன்ஸ் லைக் வாஷிங் மிஷின்ஸ். அதே மாரி தான். வாஷிங் மிஷின்ஸ் இல்லாத வீடும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே ரூரல் ஏரியாஸ்ல வந்து வாஷிங் மிஷின் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வந்து இது குரோ ஆகும். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா, சிசிடிவி கேமராவும் அந்த டிவிஆர்எல்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே சிசிடிவி கேமரா மாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வேணும் அப்படின்னா, அந்தந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண போறது கிடையாது. இவங்க அதுக்கு தகுந்த ரெக்யர்மெண்ட் குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற இந்த மோட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துருவாங்க. உங்க பிராண்ட் வச்சு செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் லைட்டிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவங்க பண்ற மேஜர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டிங் பண்றாங்க, எல்இடி டிவி பண்றாங்க, மொபைல் ஃபோன்ஸ், வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு வந்து ஒரு பிலிப்ஸ் பல்ப் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது வந்து பிலிப்ஸ் கம்பெனி தயாரிச்ச பல்பா? கிடையாது. டிக்சன் தயாரிச்ச பல்பு பிலிப்ஸ் நேம்ல செல் ஆகுது. அதே மாதிரி தான் டிவி இருக்கு. ஸோ டிவி வந்து இப்போ நான் வந்து ஒரு எம்ஐ டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எம்ஐ மேனுஃபேக்சர் பண்ண டிவியா? கிடையாது. அது வந்து டிக்சன் மேனுஃபேக்சர் பண்ண டிவி. இவங்க எம்ஐ பிராண்ட்ல வந்து செல் பண்றாங்க. இதே மாதிரி தான் மொபைல் ஃபோன்ஸும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸ். நீங்க உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ இவங்க ஒருத்தரோட ப்ராடக்ட் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இனிமேல் தான் புரியும். இதுதான் வந்து பிசினஸ் உலகம். ஓகேங்களா? ஸோ இந்த பிசினஸ் ஒவ்வொரு பிசினஸ்ல நீங்க இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேல 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 ரூட் ஆயி போனா, ஒரு உலகத்தையே நம்ம உலகத்துக்கு வேண்டாம் இந்தியாவே கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேரா தான் இருப்பாங்க. ப்ராடக்ட் வைஸ்ல. ஓகேங்களா? அது கீழ தான் எல்லாமே வந்து டிவைட் ஆயி கடைசியா நமக்கு வருது. நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி என்ன நேம் இருந்ததோ, அவங்களோட ப்ராடக்ட்ட நம்ம நெனச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ பொறுமையா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உட்காந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 48%, லைட்டிங் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 12%, ஹோம் அப்ளையன்ஸ் வந்து 7%, மொபைல் அண்ட் ஏஎம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 29% இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்ல 4% இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இவங்களோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்லயும் மொபைல் அண்ட் ஏஎம்ஸ்லயும் வருது. நான் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் இல்லாத வீடே கிடையாது. அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து மொபைல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்க பிசினஸ் வந்து ஸ்டாப் ஆக போறதே கிடையாது. வாஷிங் மிஷின் ஆகட்டும், லைட் ஆகட்டும், எந்த விதமான ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும், அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். வெர்ஷன் அப்படின்னா வந்து புதுசா வந்து அவங்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி புது புது வெர்ஷன் வரும். அப்படி வரும்போது இந்த கம்பெனிகள் தான் போவாங்க. இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பேசிக் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 40,063 கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 6,706 ஹை அண்ட் 52 ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 6,929 2,581 இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ரூ. 114 இருக்கு. புக் வேல்யூ 242. டிவிடெண்ட் வந்து 0.04%. ஸோ இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா 24%, 24.2%. ஸோ நம்மளோட கிரிட்டேரியாவில் வந்து 0.8% தான் பத்தல. பட் ஓகே இது வந்து டெவலப் ஆயிடுவாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படி தான் 22.5 இருக்கு. ஸோ கிரேட்டர் தன் 25 வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 25. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ₹2 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு டைம் ஸ்பிட் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அதே சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ல 33.8%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 33.5%, ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ₹59.2 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 33.6%. ஹை பிரைஸ் ஆல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6,929 6,929 பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையா இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 86.2. ஸோ இதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஆக்சுவல் ஃபில்டர் கிரிட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி மட்டும் கொஞ்சம் அடி வாங்குது இல்லையா? ஸோ வந்து ₹114 இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து 86.2 இருக்கு. எப்பவுமே இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாக இருந்தால் தான் அது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பட் இவங்களோட பிசினஸ் growth வந்து அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு ₹114 அப்படிங்கிறது வந்து ஓகே தான். ஸோ ஓவரால் கிரிட்டீரியால ஸ்டாக் பி அடி வாங்குது. அதுவும் ஓகே தான். நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பேசிக் வேல்யூஸ் ஓகே. நெக்ஸ்ட் இவங்களோட வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமா இருக்கு. அதாவது வேல்யூஷன் பிரைஸ் வேல்யூஷன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு மீடியமா இருக்கு. இவங்களோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ₹180 இருந்திருக்கு இல்லையா? ₹180 இருந்து இப்போ கம்மியாகி கிட்டத்தட்ட ஒரு ₹108 வந்து வந்திருக்கு பிஇ ஸ்டாக் பிஇ.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன அப்படின்னா, உங்களோட மீடியன் PE எவ்வளோ இருக்கணும்னா 86.7 இருக்கணும். இவங்க வந்து 100 பிளஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் போல தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு மீடியம் வேல்யூஷன் தான். ஸோ குட் டு இன்வெஸ்ட். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, சேல்ஸ் பாருங்க. டிசம்பர் 2020 இருந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 2183 கோடியில ஸ்டார்ட் பண்ணது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 4943 கோடி இருக்கு. ஐ மீன் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 4818 கோடி இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து ஓவரால் சேல்ஸ் வந்து கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஸோ கம்மிங் டு த ஸ்டேட் பாயிண்ட், இந்த நெட் ப்ராஃபிட் இல்லையா? நெட் ப்ராஃபிட் பாருங்க, 62 கோடியில ஸ்டார்ட் பண்ணது 2020 டிசம்பர்ல 62 கோடியில ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் டவுன்ஸ் அண்ட் அப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, அந்த 2020, 2021 பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட் இல்லையா? ஸோ சேல்ஸே இல்ல. மேக்ஸிமம் ஸ்டோர்ஸ்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். அந்த சேல்ஸ் இல்லாதங்காட்டி இவங்களோட மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது. அது அந்த லாக்டவுன் பீரியட்ல. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலா 2020 டிசம்பர்லேருந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 46லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா 113 கோடி ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. டிசம்பர்ல 97 கோடி ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ப்ராஃபிட்டும் நமக்கு ஓகே தான். ஸோ அன்டில் அன்லெஸ் மைனஸ்ல ப்ராஃபிட் இல்லைனாலே வந்து அது ஓகே தான். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ப்ராஃபிட்ல. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளோட கிரைட்டீரியால அது மேட்ச் ஆகுது. ஸோ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ஓகே, பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் உங்களோட க்ரோத் பாருங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா, அது நம்ம என்ன சொல்றது, பார்த்தாலே மயங்கிருவோம் போல. அந்த அளவுக்கு வந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் இருக்கு. ஸோ சேல்ஸ் க்ரோத் என்னப்பா ஜஸ்ட் 40%, 34%, 32% இருக்குது. என்ன உங்களோட சேல்ஸ் க்ரோத் என்ன பயங்கர அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இது நீங்க உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியும். அதுல 1% இருந்தாலே அது எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது 40%, 34% இருந்ததுன்னா இட்ஸ் a ஹியூஜ் இம்பாக்ட். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் க்ரோத் வந்து சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் அதே மாதிரி தான். இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் க்ரோத் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸோட சிஎஸ்ஆர் காம்பவுண்ட் க்ரோத் ரேட்டு சொல்லவே வேண்டாம். 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 148%. நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். எப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஸோ 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 20%, 5 இயர்ஸ்ல 72% இருக்கு. ஸோ ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து நல்லா இருக்கு. இது பிரச்சனை கிடையாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஆவரேஜா 23% இருக்கு. ஸோ இதுவும் குட். ஸோ ஓவரால் க்ரோத் வந்து நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபில்டர் கிரைட்டீரியாக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கம்பேரிசன் இல்லையா? ஸோ எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் கம்பேரிசன் வச்சு தான் நம்ம அந்த கம்பெனி வந்து மோட்டார் அலையன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளோட கிரைட்டீரியால. ஸோ இவங்களோட எக்ஸ்பென்ஸ் பாருங்க. மார்ச் 2012 இருந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படி பாருங்க. 567 கோடியிலிருந்து அப்படியே எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ என்னன்னா மார்ச் 2023 11,673 கோடி இருக்கு. எக்ஸ்பெக்டட் இப்போ கரண்ட் குவார்டர்ல எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 15,420 கோடி வந்து இவங்க எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது என்னப்பா, அது எப்பவுமே கம்பெனி வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணாதானே நமக்கு வந்து அது கம்பெனி வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் புதுசு ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வராங்க. டெக்ஸ்டைல் ஃபீல்டில் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய எல்லா எந்தெந்த ப்ராடக்ட்ல இருக்கோ, கன்சியூமர்ல எந்தெந்த ப்ராடக்ட்ல இருக்கோ எல்லாத்தையும் இவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணதான் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டப் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் தான் வந்து ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. 83% ஸ்டார்ட் ஆனது 90% இருக்கு. ஆமாம், கரெக்ட் இல்லையா? ஏன்னா புதுசு ப்ராடக்ட் வரும்போது புதுசாக நம்ம மெட்டீரியல் வாங்கி தான் ஆகணும். புதுசாக கிளைண்ட் கூட அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வந்து அவங்க வந்து கான்டாக்ட் வச்சு ப்ராடக்ட் வாங்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒர்க் பண்ணாலும் கான்ட்ராக்டர் வச்சாலும் அவங்க எடுத்துலையுமே ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்லேயே வந்து உங்களுக்கு சப்சிடி கொடுத்து இல்லை கிரெடிட் கொடுத்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க கூட எவ்வளோ நாளைக்கு இருக்குது, எப்படி நீங்கள் டிரான்சாக்ஷன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும் இல்லைங்களா? பட் இந்த மெட்டீரியல் காஸ்ட் ஓகே, நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து புதுசு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது ஃபைன். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பாருங்க 6% ஸ்டார்ட் ஆனது. ஸோ 2% இருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு. விச் மீன்ஸ் இவங்க வந்து எந்த ஒரு எம்ப்ளாயும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான் வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. அதனால தான் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ ஆவரேஜாக அது ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் நார்மலைசேஷன் மார்க்கெட் எப்பவுமே ஒரு கம்பெனியில் கொடுக்க வேண்டிய சேலரி விட இவங்க கம்மி தான் கொடுக்குறாங்க. இது எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 2% வந்து வெரி 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 மினிமம். ஸோ இதனால் வந்து இட்ஸ் வெரி குட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குண்டான மேன் பவர் தான். அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு லுக்ஸ் குட்டாக தெரியுது. ஓகேங்களா? இவங்களோட பீர் கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தா நோ காம்படிஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இவங்களுக்கு
காம்படிஷனே இருக்காது. என்னென்ன கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் வந்து இவங்க பண்ணி குடுத்துடுறாங்க. வேணுங்கிறவங்க அவங்க பிராண்ட் நேம் வச்சு செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. ஓகேங்களா? நீங்க கம்பெனி நேம் பார்த்ததுக்கப்புறம் வேற ஏதாவது கம்பெனி காம்படிஷன் இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு காம்படிஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ, ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 35.04% ஸ்டார்ட் பண்ணி இப்போ 33.63% இருக்கு. அந்த 2% சும்மா டிப் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேண்டியதில்ல. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி எஃப்ஐஐஸ் ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 17.41% வந்து எஃப்ஐஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா, செப்டம்பரோட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் 17.41, செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 15.66, விச் மீன்ஸ் எஃப்ஐஐ வந்துட்டு இவங்களோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அப்போ வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இல்லையா, எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து அது ஒரு growth இருக்குது அப்படிங்கிறது காரணம். ஓகேங்களா? அதே மாதிரி டிஏஎஸும் அதே மாதிரி தான். இவங்களும் சேம் 11% ஸ்டார்ட் பண்ணது இப்போ 26.39%ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எஃப்ஐஐ, டிஏ சேர்ந்தாலே வந்து இந்த கம்பெனி ஓனர் ஆயிடலாம், டேக் ஓவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க ஷேர் ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான் இருக்குது, 22.58%. ஸோ, அதனால வந்து இது ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த எஃப்ஐஐ, டிஐ நினைச்சாங்க அப்படின்னா மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சருன்னு போயிட்டே தான் இருக்கும். எங்கே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா வந்து பப்ளிக் கண்ட்ரோலில் கிடையாது, இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து நமக்கு ஓகே தான். ஸோ, நெக்ஸ்ட் இந்த கம்பெனி யார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி நேம் இஸ் நன் அதர் தென் டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? என்எஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா டிக்சன் இருக்கும், பிஎஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா 540699 போட்டு சர்ச் பண்ணிங்க, பிஎஸ்சியில் வரும். ஸோ, கம்பெனி பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ். ஸோ, மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து கிடையாது. ஓகேவா? இவங்க ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி உனக்கு என்ன வேணும் நான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்றேன், நீ உன் பேர் வச்சு வித்துக்கோ. இதுதான் உங்கள் கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ, கம்பெனி வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்டாக்கோட சார்ட் பார்த்துடலாம். ஸோ, அதுக்கு வந்து ட்ரேடிங் வியூ வந்துருங்க. இங்கே டிக்சன் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ, இந்த ஸ்டாக் வந்து வரும். இதில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த ஸ்டாக்கோட க்ரோத் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ, இவங்க எப்போ லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா 2017 வந்து லான்ச் ஆயிருக்காங்க. லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, லான்ச்சிங் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 545 ரூபாயில் வந்து லான்ச் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட க்ரோத் பாருங்க, சும்மா சொல்லவே முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 545 ரூபாயில் வந்து லான்ச் ஆனது. வித்தின் 2017 இல்லையா, 2017 செப்டம்பர், ஆல்மோஸ்ட் 2018 வச்சுக்கலாம். 2018 இன்னைக்கு இன்னும் 2024 இருக்கும். அதுவும் பிப்ரவரியில் இருக்கும். ஸோ, ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இல்லையா, 4 to 5 இயர்ஸ், 5 இயர்ஸில் இவங்களோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ, இன்னைக்கு வந்து 6706 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, 545 ரூபாயில் வந்து லான்ச் ஆனது 6706 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, அப்போ க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டியது ஒரு 10-15 மடங்கு பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ, நம்ம எப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான். இதில் பாதி க்ரோத் வந்தாலே போதும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ, சார்ட் வந்து லுக்ஸ் குட். நம்மளோட 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க சொல்கிற சிஏஜிஆரில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இது ஒரு ஜஸ்ட் சிஏஜிஆர் கால்குலேட்டர். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ நம்ம 1 லட்சம் வச்சுக்கிறோம். இவங்களோட 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 72%. ஓகேவா? அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 லேக்கோட ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15.05 லேக்ஸ் இல்லைங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி 15 மடங்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ, இப்படிப்பட்ட ஸ்டாக் வந்து நம்ம எப்பவும் மிஸ் பண்ணக்கூடாது. எப்பவும் சொல்கிற மாதிரி இதில் பாதி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் போதும், நமக்கு 36% கிடைச்சாலே போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற 1 லேக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.65 லேக்ஸ் இருக்கும், விச் இஸ் மோர் தென் 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக், நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்பவும் சொல்ல மாதிரி தான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஜஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர் இருந்தாங்கன்னா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து நான் சொல்ல வேண்டிய கடமை, இது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பப்ளிக் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 100% அக்யூரேட் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ, அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட அனலைசிஸும் வந்து போட்டு பார்த்துக்குங்க. இல்லை உங்களோட கைட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் என்னோட தாட் வந்து இப்போதைக்கு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் இந்த ஸ்டாக் அவுட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000-40,000 போயிடும். ஸ்பிட் நடந்தாலும் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிட் ஆகி வரும். பட் ஆக்சுவலாக ஸ்பிட் இல்லாமல் 30,000-40,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.